ஜோதிட சாஸ்திரப்படி ஜூலை மாதத்தில் பல முக்கியமான கிரக மாற்றங்களானது நிகழ இருக்குதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் பாதியிலேயே கிரக மாற்றங்களானது நடக்க போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் சூரியன் போன்ற 2 கிரகங்களும் தங்களுடைய ராசி நிலைகளை மாற்றிக்கொள்ள இருக்குதுங்க. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி, அங்கீகாரம் மற்றும் வேலையில் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா ஆடம்பரம், செல்வம் மற்றும் உறவுகளுக்கு தொடர்புடைய சுக்கிர கிரகம் ஜூலை 4ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர இருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து ஜூலை 16ஆம் தேதி தன்னம்பிக்கை, அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்தின் அதிபதியான சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர இருக்கிறாரு. இந்த 2 சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுக் கொடுக்க போகுதுங்க. அப்படியே அந்த பலனை பெறக்கூடிய அந்த அற்புதமான ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் எந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் வந்து கொண்டே இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய் கொண்டு இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சுக்கிரன் சூரியனுடைய ராசி மாற்றத்தால் இந்த ஜூலை மாதத்தில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். ஜூலை மாதத்தில் சூரியன் ராசியினுடைய 4ஆம் வீட்டிலும் சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்பால் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அங்கீகாரமானது கிடைக்க போகுதுங்க. அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அப்படின்னும் சொல்லப்படுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான முடிவை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. வேலை தேடக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். நல்ல வேலை வாய்ப்புகளை கிடைக்க செய்யக்கூடிய காலகட்டமாகுங்க. இது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி, நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே நீக்க உதவும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நீங்கள் எதிர்பாராத வெற்றியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. இது வரைக்கும் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா மந்தமாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களை பற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறான எண்ணங்களை வச்சுருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த எண்ணங்கள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. அதே போல் திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகரிக்க போகுது. வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலையானது கிடைக்க போகுதுங்க. நீங்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்ட போகிறீங்க. அதில் வெற்றியானது கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுடைய செயல்திறனை பார்த்து உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு மழை பொழிய போகிறாங்க. அதே போல் பல்வேறு சாதனைகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டமானது அமைஞ்சிருக்குது. உங்களுடைய குடும்பத்தினருடைய முழு ஆதரவும் கிடைக்க போகுதுங்க.
இது வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், கஷ்டங்கள் இருந்துட்டு கூட இருந்திருக்கலாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு யோகமான காலகட்டமாகுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்தில் தொழில் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையானது ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணமானது மிக வேகமாக செயல்பட போகுதுங்க. மேலுமே உங்களுடைய நிதி நிலைமையானது இனி நன்றாக இருக்க போகுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலுமே பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க முன்னிலையில் இருக்க போகிறாங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்க போகுது. நீண்ட காலமாக நீங்கள் ஆசைப்பட்டு நிறைவேறாத விஷயங்களை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான பலனானது இந்த காலகட்டத்தில் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லா வேலைகளுமே சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே நீங்கள் முறையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பொன்னானதாக மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது கிடைக்க போகுது. அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றியானது முழுமையாக கிடைக்க போகுதுங்க. மேலுமே உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க. அதனால் நல்ல லாபமானது கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலையானது, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலையானது கிடைக்க போகுது. இதனால் நீங்கள் பணத்தை சேமிக்க போகிறீங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் பெற போகிறீங்க. மேலுமே வணிக தொழிலில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க புதிய வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபமானது கிடைக்க போகுதுங்க. தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளானது கிடைக்க போகுது. மேலுமே உங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பினுடைய முழு பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆரோக்கியமானது நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக அழைக்கக்கூடியவர் சூரிய பகவான். இவருக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமையானது சொல்லப்படுது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து போன்ற யோகங்கள் அமைய வேணும் அப்படின்னா அதற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருந்தால் மட்டுமே இதெல்லாமே நடக்குங்க. அதற்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டோம்னா சூரிய பகவானுடைய அருளும் எதிரிகளை வெல்லக்கூடிய பலமும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதிகாலையில், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு சுத்தமாக குளித்து விட்டு நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்த நீங்கள் நல்லா சுத்தம் செய்ய வேணுங்க. அர்ச்சனைக்கு ஒரு தட்டை நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொள்ள வேணும். அதில் கொஞ்சமாக அரிசி, குங்குமம், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இல்லைன்னா ஏதேனும் ஒரு பல வகையை நீங்கள் வைத்துக்க வேணுங்க. விளக்கேற்றி கொண்டு அதை சூரிய உதைக்கக்கூடிய திசையை நோக்கி நீங்கள் வைக்க வேணும். ஒரு சின்ன சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை பார்த்து நீங்கள் வழிபட வேணுங்க. அதே போல் அந்த அர்ச்சனை தட்டின் மீது அந்த தீர்த்தத்தை நீங்கள் தெளிக்க வேணும். பூஜை முடிந்த பின்னாடி நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதாவது இனிப்பு வகையாக தாங்க இருக்க வேணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை நீங்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு மாலை நேரத்து வரைக்குமே தண்ணீர், பால் தவிர வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. முழுமையாக நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்க வேணும். காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட வேணுங்க. ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி உங்களால் சாப்பிட
முடியல அப்படின்னா கட்டாயமாக அன்றைய நாள் முழுக்க நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்திற்கு பின்னாடி தாங்க நீங்கள் சாப்பிட வேணும். இப்படி சூரிய விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பதனால உடல் ஆரோக்கியமானது நன்றாக இருக்குமாங்க. நீண்ட ஆயுளானது கிடைக்குமா. கொடிய நோய் பிரச்சனைகள் எதுவுமே நம்ம அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுது. முகத்தில் வசீகரமானது ஏற்படும். சமுதாயத்தில் மற்றவங்க மதிக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். எதிர்மறையான ஆற்றல்கள் எதுவுமே நம்மளை நெருங்காதாமாங்க. நம்மை எதிர்க்கக்கூடிய எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டோம்னா எதிரிகள் வீழ்ந்து போவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அத்தனை மகத்துவம் வாய்ந்தது தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.